நான் தான் சொல்லிட்டேன்ல, என்னை எப்படி பழி வாங்கணும்னு நினைக்கிறியோ பழி வாங்கிக்க. ஆனா இது வேண்டாம். என் வார்த்தையை நம்பவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு வந்து பேசினா எப்படிங்க? இத பாருங்க, நான் உங்க கூட வாழ ஆசைப்படுறேன்னு சொன்னத எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக நான் போட்ட டிராமான்னு சொன்னீங்க. சூழ்நிலையும் உங்க சந்தேகத்துக்கு சாதகமா தான் இருந்துச்சு. நான் அதையும் புரிஞ்சுக்கிட்டு தான் பொறுமையா இருந்தேன். ஆனா இப்பவும் நான் சொல்றேன். சொல்லுங்க தாத்தா. கதிர், நீ எங்க இருக்க? பக்கத்துல தான் இருக்கேன். நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. கிளம்பி வா. என்ன தாத்தா, ஏதாவது பிரச்சனையா? நீ வீட்டுக்கு வா, பேசிக்கலாம். உங்ககிட்ட பேசிட்டு அவளுக்கு போன் பண்ணலாம் நினைச்சேன். நீ அந்த பொண்ணை அழைச்சுக்கிட்டு உடனே வீட்டுக்கு வந்து சேரு. தாத்தா என்னன்னு சொல்லுங்க. சொன்னதை செய். அன்பு நீயும் புருஷன் பொண்டாட்டிய சேர்ந்து வாழலங்கறத நீ ஏன்டா என்கிட்ட மறைச்ச? அவர் தான் சொன்னாரே. அது நடந்து இவ்வளவு நாளாச்சுல்ல, உன் மேல வச்ச நம்பிக்கையால. ஆனா அந்த தப்ப சரி பண்றதுக்காக தான் நாங்க ஒரு முயற்சி எடுத்து உன்னை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோம். உன்னால இந்த முடிவை ஏத்துக்க முடியலனா சட்டத்தோட வழியில நின்னு அவனுக்கு நீ தண்டனை வாங்கி கொடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு என்னையும் ஊரையும் உன்னை பெத்த அப்பாவையும் நம்ப வச்சு வழி வாங்கறதுக்காக மருமகளா நடிச்சிட்டு இருந்திருக்கியே. நீ எல்லாம் என்ன மாதிரி பொண்ணு? உன்கிட்ட படிக்கிற பசங்களுக்கு நீ என்ன மாதிரி ஒழுக்கத்தை சொல்லி கொடுப்ப? என்னம்மா நீ பொய் சொல்லிட்டு வந்து ஒரு குடும்பத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருந்திருக்கிய. நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்தப்போ கதிர் உன்னை ஏத்துக்கவே முடியாதுன்னு சொன்ன. ஆனா ஊரே உனக்காக நியாயம் கேட்டு இந்த வீட்டு வாசல்ல வந்து நின்னோம். இங்க வந்ததுக்கு பின்னாடி என் புருஷனோட நல்ல மனசு